ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீபிரியா. வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 part பரங்கிக்காய் பிரட்டல். பம்கின் வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ரிச் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட்டு நம்ம நிறையா அதை சேர்த்துக்கிறது இல்லை. கேரளாவில் ரொம்ப நிறையா சேர்த்துக்கிறாங்க. வெள்ளை பூசணியும் சேர்த்துக்கிறாங்க, இந்த சிகப்பு பூசணியும் சேர்த்துக்கிறாங்க. இந்த நீர் காய்கறிகள்லாம் நம்ம நிறைய சேர்த்துக்கிறது இல்லை. நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இனிப்பு சுவையோடு இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் இதை செஞ்சு கொடுக்குறப்ப நீங்கள் குக்கரில் இதை ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. நம்ம கடன்னு செஞ்சிடலாம். ரொம்பவும் ஈஸியும் கூட. பிகினர்ஸ் கூட நல்லா செய்யலாம். நம்ம ஒரு விசில் தான் விடணும். அது கூட ஸ்டவ் பக்கத்துலேயே நிற்கணும், இல்லாட்டி ரொம்ப மசிஞ்சு போயிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பரங்கிக்காய் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பரங்கிக்காய் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். நம்ம இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதோட தோல் ஹார்டாக இருக்கும், அதை எடுத்துடலாம். இந்த விதை பகுதியும் நம்ம நல்லா எடுத்துட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் க்யூப்ஸ் மாதிரி திக்காகவே கட் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணக்கூடாது, குழஞ்சிடும். வெட்டப்போ ஹார்டாக தான் இருக்கும், பட்டு வேக வச்சோன்னா உடனே குழஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை போட்டு வச்சுருக்கேன். நான் கீராமல் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கோங்க. பரங்கிக்காயை தோல் சீவி நறுக்கி வச்சாச்சு. ஒரு குக்கர் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாயை லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன். இதோட வெங்காயத்தோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த பரங்கிக்காயை போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஒரு 1/2 செகண்ட் இந்த ஆயிலே வச்சு பரட்டி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் விட்டால் போதும். நான் போட்டிருக்க குவான்டிட்டிக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் விடுறேன். ரொம்ப வாட்டர் விட்டோம்னா குழஞ்சிடும். ஏன்னா நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் விட்டால் போதும். சால்ட்டும் நீங்கள் எவ்வளோ காய்கறி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வாட்டர் விடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோண்டு சேர்த்துருக்கேன்ட்டு. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. கரெக்டாக ஒரு விசில் தான் வரணும். வந்த வேகத்திலே நம்ம நிறுத்திடணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். நம்ம கம்மியாக தான் வாட்டர் விட்டுருக்கோம். விசில் வரப்போகுது. நம்ம இங்கே ஸ்டவ்கிட்டே தான் நிற்கணும். பாருங்கள் விசில் வந்துடுச்சு. டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டேன். இனிமேல் ப்ரெஷர் போனோன்னே நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து கிளறி இறக்க வேண்டியதான். ப்ரெஷர் போயிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த லைட்டாக தண்ணி இருக்கு பாருங்கள், அது வத்துற வரைக்கும். ரொம்பலாம் கிளறக்கூடாது, உடஞ்சிரும். லைட்டாக இப்படி நல்லா கிளறி விட்டு இறக்கிடணும். இல்லாட்டி ரொம்ப மசஞ்சிடும். இப்போ 1 part பரங்கிக்காய் பரட்டல் ரெடி. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள் வாட்டர்லாம் வச்சிடுச்சு. நம்ம ரொம்ப கிளறணும் அப்படின்னா ரொம்ப ஃபுல்லாக மசிஞ்சிடும். நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நல்லா சத்து நிறைஞ்ச பரங்கிக்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி. புதுசாக சமைக்கிறவங்க கூட நல்லா சமைக்கலாம். டேஸ்ட்டும் சத்தும் நிறைஞ்ச பரங்கிக்காய் பிரட்டல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.